இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம போடும்போது அந்த பிரியாணியோட கரையாமல் சாஃப்டாகவும் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த தோசைக்கல்லையில் உள்ள அந்த தண்ணீர்லாம் இதில் போட்டுடலாம். எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சு தான் ஊறும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணலான் இருக்கேன். என்ன பிரியாணினா பன்னீர் பிரியாணி. பன்னீர் புலாவு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வாயில் வரதானே நம்ம பேர் வச்சுக்கிறோம். உங்கள் வீட்டில எல்லாம் செய்வீங்க பன்னீர் பிரியாணி. எங்கள் வீட்டில் நான் எப்படி டேஸ்டியாக செய்கிறேனோ அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த பன்னீர் புலாவை நான் உங்களுக்கு ஈஸியாக 3 ஸ்டெப்லேயே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வைக்கிறோமோ அதை காட்டுறேன். வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் 200 கிராம் பாஸ்மதி அரிசியை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுருக்கிறேன். நான் அதுக்கு இப்போ 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் முழுசாக அதை நல்லா ஸ்லைஸாக அந்த பாருங்க தகடு போல் வெட்டி வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை, ஜாதிபத்திரி சின்ன துண்டு, ஒரு 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு எண்ணிக்கையில் ஒரு 10 மிளகு, இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன கேரட் ஒன்று நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு 6 பீன்ஸ் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் அப்படி நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். மொத்தமாகவே என் கைப்பிடி அளவுக்கு மல்லியும் புதினாவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு காட்டிட்டேன். 2வது ஸ்டெப்பு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு 2வது ஸ்டெப்பில் நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுப்போம். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கோல்டு நிறம் கலந்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அதில் முந்திரி, அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த நம்ம எடுத்து வச்சுக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடலாம். இப்போது இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் அப்போ தான் சட்டுன்னு வதங்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுடலாம். ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பசங்களுக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் ஒரு லஞ்ச் பாக்ஸில் கட்டணும்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி ஈஸியாக நம்ம குக்கரில் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த 2 பச்சை மிளகாய் இதில் போடுறேன். பச்சை பட்டாணி போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன், கேரட்டு, இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். ஸ்டவ் அப்படியே ஸ்லிம்மில் வச்சு விட்டுட்டு இது லைட்டாக வதங்கிறது கடையில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை நல்லா கியூப்காக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் சில்லி பவுடரும் போட்டு விரவி ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். வாங்க. 200 கிராம் பன்னீரில் நமக்கு இவ்வளோ போதும். இதை நம்ம கியூப்பாக வெட்டிக்கலாம். லைட்டான ஒரு வெதவெதப்பான தண்ணியில் போட்டுட்டு நம்ம அந்த பன்னீரை லைட்டாக கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். லைட்டாக இப்படி ஒரு அலசு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு, ஒரு 1/4 ஸ்பூனும் குறைபாட்டு வெறும் சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக அந்த பன்னீருக்கு தேவையான உப்பு போட்டு லைட்டாக ஒரு பிரட்டிக்கலாம். இப்போ இந்த பன்னீரை லைட்டாக இதில் போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த தோசை தவால இது அப்படியே இருக்கட்டு. நம்ம இங்கே வதங்கிட்டு இருக்குதுல்ல, இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஃபோல்ஸாக வச்சுட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகு போட்டிருக்கோம், பன்னீர்லேயும் சில்லி போட்டிருக்கோம், அதனால கம்மியாக கொஞ்சமாக 1/4 ஸ்பூனும் குறைவாக சில்லி பவுட்ரு, சாதா சில்லி பவுட்ரு வைக்கலாம். இந்த மசாலா எல்லாம் அதில் பிடிக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல மல்லி புதினா, அதை இதில் போட்டுடலாம்.
இதுதான். இது வந்து மேகி க்யூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பிரியாணியில் நான் சேர்க்குறேன். இப்போ இந்த 200 கிராம் அரிசிக்கு இந்த ஒரு கியூப் போட்டோன்னு வச்சிங்களேன், நல்ல வாசனையாக இருக்கும். இது நான் எங்கள் வீட்டில் சேர்த்து தான் பண்ணுவேன் பிரியாணி. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துங்க. இது இந்த பெருங்காயத்தூள் மாதிரி தான் இருக்கும். இப்படி நல்லா பொடிச்சு இதை சேர்த்துருங்க. கம்மன்னு ஒரு வாசனை வரும் இது போட்டால். இப்போ காயெல்லாம் மேக்சிமம் நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸில் தண்ணியெல்லாம் வடிக்கிட்டுட்டு அந்த ரைஸை மட்டும் ஃபஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாலாம் இந்த ரைஸில் பிடிக்கும். அந்த அளவுக்கு லைட்டாக ஒரு கிளறு. இதுலேயே ஊற வச்சுருந்தேன். கழுவி ஊற வச்சு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி அதை அப்படியே அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் சாதா ரைஸ் எடுத்தீங்கன்னா 1க்கு 2 சேர்க்கணும். பிரியாணி அரிசிக்குன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர், சில அரிசிக்கு 1.25 கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் 1.5 டம்ளர் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டு. இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தோசைக்கல்லையில் உள்ள அந்த தண்ணீர்லாம் இதில் போட்டுடலாம். அந்த கீ இருந்ததுன்னா கீயோட சேர்த்தே போட்டுருங்க. இந்த வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல முந்திரி, அதையும் இதுக்கு மேலே அப்படி போட்டுருங்க. போட்டு லைட்டாக அப்படி ஒரு கிளறிங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கிப்பு என்ன பார்த்துங்க. கரெக்டாக இருக்குது. விசில் போட்டு ஒரே விசிலில் நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியத்துக்கும் குறைவாக வச்சுருங்க. ஒரே விசில் தான். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்லேயே அப்படியே இருக்கட்டு. விசில் அடங்கினோன்னா ஓப்பன் பண்ணுவோம். திறக்கும் போதே சூப்பர் வாசனையாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ பன்னீர்லாம் நல்லா அழகாக உதிரி இல்லாமல் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரே விசிலில் சூப்பராக உதிரியாக அழகான ஒரு பன்னீர் புலாவ் கிடச்சிச்சு பாருங்கள். வெறும் பன்னீர் புலாவ் சாப்பிடாம எங்கள் வீட்டுக்காக நான் வந்து அதுக்கு தொட்டுக்க காலிஃப்ளவரு 65 பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோட வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பன்னீர் புலாவு இந்த ஸ்டைலில் நீங்களும் செஞ்சுட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?